ஹை இக்யூ உள்ளவர்களை எப்படி அடையாளம் காணலாம்? 6 ஆழமான அறிகுறிகள். நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகமாக புத்திசாலித்தனத்தால் வருவதில்லை. உணர்ச்சிகளை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாததால தான் வரும். ஒரு உறவு உடைஞ்சது, ஒரு நட்பு கெட்டு போனது, ஒரு குடும்பம் பிரிந்தது. அதுக்கு பின்னால் இருக்கும் காரணம் பல நேரம் இக்யூ இல்லாமையே. முதல் அறிகுறி செல்ஃப் அவேர்னஸஸ், தன்னைத்தானே புரிந்து கொள்வது. ஹை இக்யூ உள்ளவர்கள் தங்களோட மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. எனக்கு இப்போ ஏன் கோபம் வருது, இந்த வார்த்தை என்னை ஏன் காயப்படுத்துதுன்னு தங்களைத்தானே ஆராய்வாங்க. அவர்கள் உணர்ச்சிகளை ஒதுக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்வாங்க. ஏன்னா தன்னை புரியாதவன் மற்றவரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இரண்டாவது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். ஹை இக்யூ உள்ளவர்களுக்கு கோபம் வராது என்று இல்லை, ஆனால் அவர்கள் கோபத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பாங்க. நான் இப்போ பேசுறது சரிதானா, அதனால் யாராவது காயப்படுவாங்களான்னு யோசிப்பாங்க. அதனால தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அதிகமாக காயப்படுத்தாது. மூன்றாவது, எம்பத்தி. மற்றவர்களின் மனதை உணர்ந்தால் இக்யூ உள்ளவர்கள் வார்த்தைகளுக்கு அப்புறம் இருக்கும் உணர்ச்சிகளை பார்க்கிறவங்க. யாராவது நான் ஃபைன் தான்னு சொன்னாலும் அதுக்குள்ளே இருக்கும் வலியை உணர்வாங்க. அவர்கள் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, அவர்கள் புரிஞ்சிக்க முயற்சி செய்வாங்க. நான்காவது, சரியான தொடர்பு. இக்யூ உள்ளவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க, ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியும். அவர்கள் கத்தி பேச மாட்டாங்க, அவர்களோட வார்த்தைகளில் மரியாதை இருக்கும். அதிலும் முக்கியமாக அவர்கள் கேட்க தெரிந்தவர்கள் கேட்பது தான் ஒரு பெரிய அன்பின் வடிவம். ஐந்தாவது, பிரச்சனைகளை சமாளிக்கும் விதம். இக்யூ உள்ளவர்கள் வாதத்தில் ஜெயிக்க நினைக்க மாட்டாங்க, அவர்கள் உறவை காப்பாற்ற நினைப்பாங்க. நான் சரி நீ தவறுன்னு வாதிக்காம நாம் எப்படி சரி பண்ணலான்னு கேட்பாங்க. ஆறாவது, மற்றவங்களுக்கு தகுந்தது போல நடந்து கொள்வது. வாழ்க்கை எப்பொழுதும் நம்ம பிளான் பண்ண மாதிரி போகாது. இக்யூ உள்ளவர்கள் அதை எதிர்க்க மாட்டாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அதிலிருந்து கற்றுக்கொள்வாங்க. இக்யூ இருக்கிறது என்றால் அது ஒரு திறமை மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை, ஒரு அழகான குணம். அது உறவுகளை காப்பாற்றும், மனசுகளை இணைக்கும். நீங்கள் இந்த 6 அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு இருக்குன்னு நேர்மையாக யோசிச்சு பாருங்க. மாற வேண்டிய இடம் இருந்தால் இப்பொழுதே ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை பேசும் வீடியோக்களுக்கு பெண் மனசு பேசுகிறது சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.